ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போரோட அடுத்த கட்டம் ஈரான் வந்து போரை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அது எப்படி டெக்னிக்கலாக ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது என்னென்னா, இந்த சம்பவத்தில் மரண அடி வாங்கியிருக்கு இஸ்ரேலை வந்து ஓட விட்டது மட்டும் இல்லாமல் சட்டை வேட்டியெல்லாம் கிழித்து அன்றாயிரோட ஓட விட்டான் பாரு அப்படின்வாங்க. நம்ம கிராமத்தில் வெளியே ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அடித்து அன்றாயிரோட ஓட விட்டான் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடித்து சட்டைக்கிட்டெல்லாம் கிழித்து வேட்டியெல்லாம் கிழித்து அன்றாயிரோட ஓட விட்ட மாதிரி ஆயிடுச்சு இஸ்ரேலோட நிலைமை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் உலகத்தில் பயங்கரமான நாடு, பயங்கர பவர்ஃபுல்லான நாடு. உலக ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய இந்தியா முதற்கொண்டு பல்வேறு நாடுகளில் உளவு பிரிவை ஸ்ட்ராங்காக வச்சுருக்க இஸ்ரேல் தான். அது ஒத்துக்கலாம். அதுக்காக உலகத்தின் நம்பர் 1 இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இந்த அடித்து சட்டைக்கிட்டெல்லாம் கிழித்து ஓட விட்டாங்களே, அதான இப்போ பிரச்சனை. இப்போ இஸ்ரேலுக்குள்ளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த 19 தூதர அதிகாரிகளை கைது செய்திருக்கிறது ஈரான் நேற்று. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததா கைது செய்திருக்கிறது. இது வந்து போயிட்டுருக்கு. இந்திய அரசு வெளியுறவுத்துறை அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படி வந்து உலகம் முழுவதும் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உளவுத்துறையில் பயங்கர ஸ்ட்ராங்கான இஸ்ரேலை இப்போ ஈரான் ஓட விட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த போர் நிறுத்தத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துருக்கீங்க, பல்வேறு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் தெரியும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, எதனால் அப்படி, என்னென்ன மாதிரியான கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் அமெரிக்கா அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்லேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஈரான் வந்து முதல்ல இஸ்ரேலை அட்டாக் பண்ணலை. ஈரான் வந்து அமெரிக்கா வந்து நடுநிலையாக இருந்து கொண்டு ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும், அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணுன்றான். அப்போ ஈரான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், நாங்கள்லாம் போட்டோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறான், நீ எல்லாம் ஆயுதம் வச்சுருக்க, நீ வந்து ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 2300 சில்லற அணுகுண்டுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், நீ கையெழுத்து போடலாம், இனிமேல் பண்ண என்ன பண்ணல என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் வந்து நாங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வரப்போகிறோம், நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்கிட்ட ஆயுதம் இல்லை. அப்போ ஒன்று இஸ்ரேலில் கையெழுத்து போட சொல்லு. இல்லை அமெரிக்கா என்ன சொல்கிறேன், இஸ்ரேல் வந்து ஆயுதம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்ககிட்ட இல்லை. அப்போ எங்கிட்ட இல்லை, அப்புறம் எதுக்கு ஏன்ட்ட மட்டும் கையெழுத்து கேட்குறேன்றது தான் இந்த பேச்சுவார்த்தை. முதல் கட்டம் நடந்தது, இதற்கும் ஈரான் ஒத்துக்கல. சரி, நாங்கள் கேட்டு வரோம் இஸ்ரேல்கிட்ட, இஸ்ரேல் ஒத்துக்கல. ரெண்டாவதுக்கும் இஸ்ரேல் ஒத்துக்கல, நான் கையெழுத்து போட மாட்டேன், ஏன்டா அணு ஆயுதம் இல்லைன்றான். ஆனால் இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் அமெரிக்கா கொடுத்து வைத்திருக்கிறது அப்படின்றது உலகம் பூரா தெரியும். ஸோ இல்லைன்றான். 3வது தடவை இல்லைன்னொடனே பேச்சுவார்த்தை முடியுது. பேச்சுவார்த்தை முடிந்தவுடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அமெரிக்கா வந்து இஸ்ரேலை தூண்டிவிட்டு, நீ அடித்து அலற விடு ஈரானை, அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்து, அலறி அடிச்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவான் அப்படின்னு தான் இதில் ஆட்டையை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல இஸ்ரேல் 4 நிலைகளில் தாக்குதல் நடந்தது, 4 இடங்களில் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதில் தாக்குதல் தான் அதிபயங்கரமான தாக்குதலை தொடுத்தது ஈரான் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈரான் அடித்தா என்ன நினச்சான்னா, ஈரான் பயந்துரும், ஒத்துக்குவாங்க, கமேனி வந்து ஒத்துக்குவார் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. முதல் பிளான், அந்த பிளான் நடக்கலை. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, கமேனியை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க. கொல்ற திட்டம் போட்டு அமெரிக்கா என்ன சொன்னான், பின்னாடியே இருந்துட்டு இவனுக்கு எல்லாத்தையும் தூண்டி விட்டது அமெரிக்கா தான். அமெரிக்கா பின்னாடி இருந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை கமேனி இருக்கிற இடங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அவளை கொல்ல மாட்டோம், அப்படின்னா அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ரெண்டாவது இந்த பிளான் பண்ணாங்க. 3வது என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஷான்னு வாங்க மன்னர் ஆட்சி 80களில் முடிவுக்கு வந்தது. கோமோனின்னு ஒருத்தர், இப்போ இருக்கிற கமேனி, ஏற்கனவே அந்த கோமோனி தான் புரட்சிகரமாக அந்த ஆட்சியை கைப்பற்றி மன்னராட்சியை ஒழித்து அங்கே ஜனநாயகத்தையும் மத ரீதியான ஜனநாயகத்தை கொண்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கமேனி அவருடைய தொடர்ச்சியாளராக வர்றாரு. அவருடைய வாரிசு கிடையாது, அவருடைய உடன் பிறந்தவர்லாம் கிடையாது. இவர் வந்து அந்த பார்ட்டியில் இருந்த ரொம்ப முக்கியமான ஆள். இளம் வயதிலே 14 வயதிலே கையை இழந்தவர் போராட்டத்தின் காரணமாக. ஸோ இப்போ கமேனி வந்து இந்த நாட்டை வந்து பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காரு. கொண்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணான்னா, கமேனியை கொண்டுட்டா பிரச்சனை முடியும், இந்த ஷாக்களை மீண்டும் அவர்கள்லாம் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்காங்க. சரியா, எதிர்கட்சியாக இருக்கிறவர்களே ஆளுங்கட்சியை ஆக்கி விட்டுட்டு கமேனியை கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுவும் அவர்களால் முடியல. ஆனால் சும்மா அமெரிக்கா வந்து பூச்சாண்டி காட்டுறான், என்னென்னா நீ இருக்கிற இடம் தெரியும், ஆனால் டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ இருந்த இடம் தெரிஞ்சால் தான், நீ தான் கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறதில்ல, கொல்ல வேண்டி தானே அப்படின்னா, கமேனியை கிட்ட கூட அவர்களால் நெருங்க முடியவில்லை. அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்துல அவர் இருக்கார். அதே போல் ஈரான் வந்து உளவாளிகளை பூரா ஒழிச்சு கட்டினோடனே என்ன பண்ணுறான்னா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா எஃப்ரக விமானங்கள் அமெரிக்காவில் கொடுத்த லேட்டஸ்ட் விமானங்கள், அதை பூரா 4 விமானத்தை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தினோன்னா ஷாக் ஆகிடுறான். அமெரிக்காவுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வந்துச்சுன்னா அமெரிக்காவை இதைத்தானே பயன்படுத்தும், இதையே போட்டு தள்ளிட்டாங்க ஈஸியாக அப்படின்னோடனே. இப்படி இருக்கும்போது என்னென்னா, அயன் டோமும் ஃபெயிலியர் ஆகிடுது. விட்டு விளாசுறாங்க, அடித்து இஸ்ரேலில் தான் நான் சொன்ன மாதிரி சட்டைக்கிட்டெல்லாம் கிழித்து வேட்டியை கிழித்து
1,000 ஓட விடுறாங்க. அமெரிக்கா பதறி போயிட்டான். ஐயோ, நமக்காக சும்மா சண்டையில் பயந்துட்டு நம்மகிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவான்னு பார்த்தா இவனை போட்டு இப்படி அடிக்கிறானே, இவனை நம்ம தானே காப்பாற்றி ஆகணும்னு அமெரிக்கா உள்ளே குதிக்கிறான். உள்ளே குதிச்சு என்ன பண்ணுறான்னா, அணு உலைகள் யுரேனியம் செறிவூட்டக்கூடிய இடத்துல குண்டை தூக்கி போட்டோம்னா அந்த குண்டு என்னென்னா B2 ரக விமானங்கள், அதுதான் லேட்டஸ்ட்டாக. அதில் போய் பூமியை துளைத்து கொண்டு உள்ளே போகக்கூடிய குண்டுகளை போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த குண்டோட வேகம் வந்து 4000 km/h, 40,000 அடியிலேருந்து அந்த குண்டை போடுவான். அந்த விமானத்தில் போய் 40,000 அடியில் போட்டோன்னா புவி ஈர்ப்பு விசை காரணமாக அதிவேகமாக 4000 km ஸ்பீடில் வந்து ஓட்டையை போட்டு கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஆழத்துக்கு போயிடும். நம்ம போர் 200 மீட்டர் போனோன்னா 2 நாள் தோண்டணும், அவ்வளோ ஹெவி மிஷினை வச்சு. ஆனால் இந்த குண்டு போய் விழுந்ததுன்னா 100லேருந்து 150 மீட்டர் உள்ளே போயிடும். அப்போ அணு உலைகளை ஒழிச்சு கட்டிடுவோம்னு சொல்லி அப்போ அணு கதிர்கள் லீக் ஆகும்ல, அதை கூட பற்றி கவலைப்படாமல் என்ன பண்ணுறான்னா தூக்கி போடுறான். போட்டால் அது அங்கேயே விழுகலை. அதுக்கு தான் எல்லாம் சொன்னாங்க ஓசியில் கிணறு தோண்டி விட்டு போயிருக்காங்க ஈரானுக்கு அமெரிக்கா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலைமை ஆயிடுச்சு. நிலைமையானவுடனே இவர்களால் தடுத்து நிறுத்த முடியலன்னு ஏற்கனவே ஈரான் வச்சிருந்தது, உன்னோட நிலைகளை பூரா தாக்குவோம், மத்திய கிழக்கில் எங்கெங்கெல்லாம் உன் நிலைகள் இருக்கோ, எந்தெந்த நாட்டிலெல்லாம் நீ அமெரிக்க இராணுவத்தை நிறுத்தி வைத்திருக்கிறாயோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினோடனே கத்தாரை போட்டு பிளந்துட்டாங்க. கத்தாரெலாம் அப்படியே தூசி விழுகாமல் அப்படியே இருப்பாங்க. அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 50-60% மக்கள் வெளிநாட்டு மக்கள், அந்த ஊர் மக்கள் கிடையாது. அந்த ஊர் மக்கள் 40% தான். எல்லாமே மல்டி மில்லியனர்ஸ், கோடீஸ்வரர், என்ன கொட்டுன்னு கொட்டுது. மிகப்பெரிய பணக்கார நாடு கத்தார். ஸோ கத்தாரில் என்ன பண்ணுறாங்க, கத்தாரில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது, அது ஈரான் சொல்லுது என்னுடைய சகோதர நாடு தான், அது இருந்த போதும் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துருக்கு, அமெரிக்க விமானங்கள்லாம் அங்கே நிற்கிது, போர் விமானங்கள்லாம், அவனை போட்டு தான் அடிப்போம், ஆனால் கத்தார் அடிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவால் இதை தடுக்க முடியல, வரக்கூடிய ஏவுகணையை தடுக்க முடியலன்னா எவ்வளோ கேவலம் பாருங்கள். அப்போ அமெரிக்காவையும் ஓட விட்டாங்க. எல்லாத்தையும் துண்டக்காரன் துணியக்காரன் ஓட விட்ட உடனே ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம்ன்றாப்புல. எப்படி போர் நிறுத்தம்? உனக்கும் போர் நிறுத்தத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சண்டை போடுறவன் 2 பேர், இஸ்ரேலு ஈரானும். அப்போ வந்து இஸ்ரேல் அடி வாங்கிட்டு இருக்கான், சாவடி மரண அடி வாங்கிட்டு இருக்கான். அடி வாங்குறவனா போரை நிறுத்த முடியும்? அடிக்கிறவனை தான் நிறுத்துப்பா, தம்பி அடிக்காத, எதுக்குப்பா அவனை போட்டு சின்ன பையன் வேணாம்ப்பான்னு சொல்லி நம்ம தடுப்போம்ல சாதாரணமாக ரோட்டு சண்டையில் கூட. அடி வாங்குறவனை வேணாண்டா, அடி வாங்காதானே நிறுத்த முடியும்? எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்கள். இருக்கவெல்லாம் கேனையன்னு நினச்சிட்டான், உலகத்தில் இருக்கவெல்லாம் இவன் சொன்னவனே நம்பிடணுன்னு. இஸ்ரேல் போரை நிறுத்தி விட்டது, நீங்களும் போரை நிறுத்துக்கணும், போர் நிறுத்தம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிக்கிறான். ஏன்னா இஸ்ரேல் போரை நிறுத்தினான்னா நிறுத்தலைன்னா அவன் தான் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன சொல்கிறான்னா, இஸ்ரேல் போரை நிறுத்தி விட்டது, நீ நிறுத்து, இன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வருதுன்னு இவங்களாம் அறிவிக்கிறாங்க. யாரும் அடி வாங்குற ஒருத்தரை போட்டு மரண அடி போட்டு துவன்னு துவைக்கிறாங்க. அவன் வந்து நான் சண்டைக்கு வரலன்னா நாயை நீ அடி வாங்கிட்டு இருக்க, நீ சண்டைக்கு வந்தான்னா வரலன்னா உன்னை கொள்வது தான் எங்களோட நோக்கம்னு சொல்லி தானே அடிப்பாங்க. ஸோ அடிக்கிறவனை நிறுத்த சொல்லாமல் அடிக்கிறவன் நிறுத்த மாட்டேன்றான் ஈரான். மரண போல பிறந்துக்கிட்டு இருக்காங்க. அடி வாங்குறவன் போய் போர் நிறுத்துறானா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுன்னு சொல்ல அமெரிக்கா சொல்கிறான். அமெரிக்கா சொன்ன உடனே அதெல்லாம் போர் நிறுத்த முடியாது, ஒரு மண்ணாங்கட்டி நிறுத்த முடியாது, நீ ஆகிறத பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரான் கை ஓங்கி இருக்கிறது, அமெரிக்காவை பயந்து விட்டது. இந்த உலக நாடுகள் யாருமே எதிர்பார்க்கலை இப்படி ஒரு மரணடியை அமெரிக்கா இஸ்ரேல் வாங்கும்னு சொல்லி. இப்போ ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலஸ்தீனத்தில் இனி ஒரு குண்டு கூட விழுகக்கூடாது. நீ பாலஸ்தீனத்தை விட்டு ஒரு இராணுவத்தை பூரா பின்வாங்கிடணும். உடனடியாக பாலஸ்தீனத்திற்கு உணவுப் பொருட்களை அனுப்புவதற்கு உடனே நீ வழிவிடணும். பாயிண்ட் நம்பர் 1 யார்? இஸ்ரேல். 2வது, போர் நிறுத்தி விட்டேன், இனி பாலஸ்தீனத்தை தாக்க மாட்டேன், காசாவை தாக்க மாட்டேன்னு சொல்லணும் 2வது. 3வதாக உடனே உன் படைகளை பூரா வாபஸ் வாங்கிட்டு இந்த சண்டைக்கு முன்னாடி நீ எந்த நிலையில் இருந்தியோ அந்த நிலைக்கு உன் படைகளை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் இப்படின்ற கோரிக்கைகளை வைத்தால் மட்டும்தான் இது. நம்ம இந்த அனலிசிஸ் பண்ணதில் நம்ம இந்த கோரிக்கையை ஈரான் இஸ்ரேல்கிட்ட வைத்தால் மட்டும் தற்காலிகமாக போரை நிறுத்திவிட்டு இஸ்ரேல்கிட்ட இனிமேல் இந்த ஜென்மத்தில் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன், நான் வாபஸ் வாங்கிட்டேன், வெளியில் ஓடிட்டேன், நான் ஓடி போயிடணும். ஓடி போனால் மட்டும் ஈரான் வந்து சண்டையை நிறுத்தினா போதும். இல்லைன்னா இது மாதிரியான ஒரு வாய்ப்பு ஈரானுக்கு இனிமேல் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா அமெரிக்காவை பயந்து பேக் அடித்து நிறுத்த சொல்லும்போது அப்போ ஒரு ஒப்பந்தத்தை ஈரான் தலைமையில் போடணும். என்னென்னா வந்து காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் பண்ணணும். அது லேட் ஆகும். ஆனால் நீ முதல்ல உணவுப் பொருளை உடனே அலோவ் பண்ணு. உன் நிலைகளில் பழைய நிலைகளுக்கு உன்னோட இராணுவத்தை நகர்த்து. இனிமேல் ஒரு குண்டு உள்ளே விழுந்தாலும் நாங்கள் டெய்லி உனையை போட்டு அடிப்போன்ற உத்தரவாத இதை வந்து உறுதிமொழியை ஈரான் வந்து சொல்லணும். அமெரிக்கா தலைமையில் மத்தியஸ்தம் பண்ணி இஸ்ரேல் வந்து இதோட பின்னடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரஷ்யா போன்ற நாடுகள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு போரை நிறுத்தினா போதும் அப்படின்றது தான்
பலரோட எதிர்பார்ப்பு, நம்மளோட எதிர்பார்ப்பு. இதை தான் நம்மளும் எடுத்து சொல்கிறோம். ஏதாவது நம்ம வியூவர்ஸுக்கு சொல்கிறோம். நம்ம வந்து சொல்லி ஒன்றே இஸ்ரேல் இஸ்ரேலை அடிக்க போகிறதில்ல, ஈரான் நிறுத்த போகிறதில்ல. இருந்தாலும் இதையெல்லாம் செய்து விட்டு ஈரான் நிறுத்தினால் ஈரானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். வரலாற்றில் ஈரான் ஒரு மிகப்பெரிய பேரை பெற்று விட்டுறது. உலகத்தின் நம்பர் 1 வல்லரசுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்த அமெரிக்கா பேக் அடித்து அசிங்கப்பட்டு அவர்கள் ஆயுதங்கள் பூரா இதாக மாறி எதுவுமே செயல்லேருந்து போய் நான் B-2 விமானத்தில் போட்ட குண்டே கரெக்டான இடத்துல விழுகாமல் கிணறு தோண்டி விட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லையும். ரெண்டாவது, அமெரிக்கா இறங்கி வந்து ஈரான் கெஞ்சுன்றதுக்காக தான் இதை ஆரம்பித்தாங்க. ஈரானை போட்டு அடிக்கிற அடியில் ஐயா போகிற நிறுத்துங்கன்னு பல நாடுகள்கிட்ட போய் கேட்பாங்கன்னு நினச்சாங்க. கெமனி என்கிற அந்த கிழவன் ஸ்ட்ராங்காக இருந்து அடித்து ஓட விட்டு யூரோப்பை வெஸ்ட்டை ஓட விட்டு இன்றைக்கி வந்து தன்னிடம் கெஞ்சக்கூடிய அளவிற்கு, அமெரிக்காவே கெஞ்சக்கூடிய அளவிற்கு அவங்களா போர் நிறுத்திக்கிறான். ஏன்னா வடிவேலை கேட்பான், இல்லை யாரை சொன்னேன், நான் என்ன சொன்னேன், கொலை பண்ணிட்டு வேணுமா, யாரடா சொன்னேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு அப்படி போயிடுவான் பாருங்கள். அந்த மாதிரி அமெரிக்கா தொலைச்சி விடுவேன், அழிச்சு விடுவேன், யாரை சொன்னேன், என்ன சொன்னேன், இஸ்ரேலில் சொன்னேன்ட்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேவலமான கேடுகட்ட நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த போர் நிறுத்தத்துக்கு ஈரான் நினச்சா மட்டும்தான் நிறுத்த முடியும். ஈரானோட பவர் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ரஷ்யாவோட பவர் என்ன, ரஷ்யா களத்திலே இறங்கலை, சைனா களத்திலே இறங்கலை, ஒரு மிரட்டலை காட்டி ஒரு ஆயுதத்தை கூட கையில் எடுக்காமல் அமெரிக்கா ஓட விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.